தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் கே. அண்ணாமலை ஜூன் 5, 2026 அன்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார். வி தி லீடர் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றார். இது எந்த மாதிரியான இயக்கம், இதனுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது குறித்து மிக நீண்ட ஒரு காணொலியை இந்த காணொலியாக பார்க்கலாம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நம்ம அண்ணாமலை அவர்களுடைய புதிய இயக்கத்தை குறித்து தான் இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம். இந்த அதிரடியான முடிவின் பின்னணி மற்றும் அவரது புதிய இயக்கம் குறித்து மிக முக்கிய விவரங்கள். கூட்டணி குறித்து கருத்து வேறுபாடு. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை. பாஜக தனித்து போட்டியிட்டு தனது சொந்த பலத்தை நிரூபிக்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். ஸ்ட்ராட்டஜி முரண்பாடு. தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளம் மற்றும் அரசியல் உத்திகள் தொடர்பாக கடந்த 18 மாதங்களாக டெல்லி பாஜக தலைமைக்கு அவருக்கும் இடையே சித்தாந்த ரீதியான கருத்து வேறுபாடுகள் நீடித்து வந்தன. முறையான விடைபெறுதல். இந்த விலகல், அதாவது பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகிய இந்த விலகல் என்பது திடீரென எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும், பல மாதங்களுக்கு முன்பே டிசம்பர் 2024 தனது முடிவை கட்சி தலைமையிடம் தெரிவித்துவிட்டு தேர்தல் பணிகள் முடியும் வரை காத்திருந்து தற்போது கண்ணியமான முறையில் விலகியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் டெல்லியில் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்த பிறகு அவரது இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது செய்தி. புதிய இயக்கம் வி த லீடர் என்ற புதிய இயக்கத்தை கட்டமைத்திருக்கின்றார் நம்ம அண்ணாமலை அவர்கள். தமிழ்நாடு அரசியலில் தனிநபர் வழிபாட்டு முறை மற்றும் வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு புதிய மற்றும் அரசியலை உருவாக்குவதே இதன் முதன்மை நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். அரசியல் கட்சியாக மாற்றம். இது தற்பொழுது ஒரு பயிற்சி மற்றும் தொண்டர்கள் தளத்தை கொண்ட அரசியல் இயக்கமாக செயல்படும். பின்னர் இது முழுமையான அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு தமிழ்நாட்டின் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்று அண்ணாமலை அறிவித்து இருக்கின்றார். தமிழ் அடையாளமும் இந்திய அடையாளமும் ஒன்றுக்கொன்றும் முரணானவை அல்ல, இரண்டும் இணைந்து பயணிக்க முடியும் என்ற சித்தாந்தத்தை இந்த இயக்கம் முன்வைக்கிறது. அண்ணாமலை தனது புதிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏபிஜே அப்துல் கலாம் நெறிமுறைகள் மற்றும் அரசியலுக்கான மையம் என்ற அமைப்பை நிறுவியிருக்கின்றார். இந்த புதிய பாதை இணைய விரும்புவோர் வி த லீடர் ஆர்கனைசேஷன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அண்ணாமலை இந்த வெளியேற்றம் குறித்து அவர் விலகியதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது சித்தாந்த பின்னணி கொண்ட கட்சி என்று தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்து இருக்கின்றார்கள். கே. அண்ணாமலை வி த லீடர் இயக்கம் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் என்றும், டெல்லி பாஜகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிய பிறகு ஜூன் 5, 2026 அன்று தனது ஆதரவாளர்களிடையே நேரலையில் உரையாற்றிய அண்ணாமலை இந்த இயக்கத்தின் எதிர்கால தேர்தல் திட்டங்கள் குறித்து மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் போட்டி, அடிமட்ட கட்டமைப்பு. இந்த இயக்கம் முதலில் தமிழ்நாட்டில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கின்றது. காரணம், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வார்டுகளில் அடிமட்ட அளவில் வலுவான தொண்டர்கள் தளத்தை, மக்களை நம்பிக்கையும் கட்டமைப்பையும் உள்ளாட்சி தேர்தலை சரியான களம் என்று அண்ணாமலை கருதுகிறார். அதே நேரத்தில் சுயேட்சை களம். தொடக்கத்தில் இது அரசியல் இயக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதால் உள்ளாட்சி தேர்தலில் தகுதியான தன்னாட்சி மற்றும் புதிய சிந்தனை கொண்ட வேட்பாளர்களை இந்த இயக்கத்தின் மூலம் களமிறக்க திட்டமிட்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் முழுமையான கட்சி எப்போதா மாறும் இந்த இயக்கம் என்பது குறித்து ஒரு செய்தி இருக்கின்றது. 2031 சட்டமன்ற தேர்தலில் வி த லீடர் இயக்கம் தற்போதைய தொண்டர்களுக்கான பயிற்சி தளமாக செயல்படும். பின்னர் இது முழுமையான அரசியல் கட்சியாக முறைப்படி பதிவு செய்யப்படும். 2031 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் நேரடியாக போட்டியிடும் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அரசியல் பயிற்சி. தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக இந்த இயக்கத்தில் இணையும் இளைஞர்கள், நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கோயம்புத்தூரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் நெறிமுறைகள் மற்றும் அரசியலுக்கான மையம் மூலமாக முறையான
அரசியல் பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அண்ணாமலை தனது உரையில், நம்மிடம் வாரிசு பின்னணியோ அல்லது பெரிய சினிமா நட்சத்திர அந்தஸ்தோ கிடையாது. நாம் அனைவரும் சாதாரண நடுத்தர வர்க்க மக்கள். எனவே அடிமட்டத்திலிருந்து நமது புதிய அரசியல் இலக்கணத்தை தொடங்கிய உள்ளாட்சி தேர்தல் வழியாக பொது தேர்தலை நோக்கி நகர்வோம் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். அண்ணாமலையின் இந்த புதிய அரசியல் இயக்கம் குறித்து பேசிய முழு விவரங்கள் பல்வேறு காணொளிகளாக வந்திருக்கின்றன. மேலும் அரசியல் கூட்டணி அரசியல் என்பது தற்காலிக லாபத்திற்காக குறுக்கு வழி என்று, அது கட்சியினர் மேலும் புதிய கட்சிகளுக்கான வளர்ச்சியை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக நம்புகிறார், கூறியிருக்கின்றார். பாஜகவிலிருந்து விலகி வி தி லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கிய பிறகு கூட்டணி குறித்து பேச்சுகளுக்கு அவர் அளித்துள்ள முக்கிய பதில்கள் பின்வருமாறு. வாக்கு வங்கி சரிவு. தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பலவந்தமாக வைக்கப்பட்ட கூட்டணியால் தான் கட்சியின் தனித்துவமான அடையாளம் மற்றும் வாக்கு வங்கி கடுமையாக பாதிக்கப்பட்டது என்பது அண்ணாமலையின் வாதமாக இருக்கின்றது. டெல்லி தலைமை உடனடியாக தேர்தல் ஆதாயங்களுக்காக கூட்டணி விரும்பியதாகவும், ஆனால் அது தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை உருவாக்க தடையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதே நேரத்தில் வி தி லீடர் இயக்கத்தின் கூட்டணி நிலைப்பாடு தனிப்பாதை. தனது புதிய இயக்கத்தின் அரசியல் பயணத்தை ஒரு தனிநபர் போராட்டம், சோலோ பேட்டல் என்று அண்ணாமலை வர்ணித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் உண்மையான தேவைகளை புரிந்து கொள்ளாமல் தேசிய அளவிலான உத்திகளுடன் தற்காலிக கூட்டணிகள் அமைப்பதில் தனக்கு உடன்பாடில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வலுவான பிராந்திய முகம். தமிழ்நாட்டில் சொந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைக்க வேண்டுமானால் எந்த ஒரு பெரிய கட்சியுடனும் சமரசம் செய்து கொள்ளாமல் அடிமட்டத்திலிருந்து தனித்து நின்று மக்களை சந்திப்பதே ஒரு சிறந்த வழி என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார். சுருக்கமாக கூறினால், தேர்தல் வெற்றிக்காக கொள்கைகளை விட்டு கொடுத்து கூட்டணி வைப்பதை விட மக்களிடம் நேரடியாக சென்று தனித்து நின்று களம் காண்பதே உண்மையான அரசியலாகும் என்பது கூட்டணி பேச்சுகளுக்கு அண்ணாமலை இறுதியாக பதிலாக உள்ளது. மேலும் அண்ணாமலை அவர்கள் பிற கட்சிகள், அதாவது பாஜகவிலிருந்து விலகிய புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் பிற பிராந்திய மற்றும் வளர்ந்து வரும் கட்சிகளில் நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றை தான் எவ்வாறு பார்க்கிறார் என்பதே தனது மிக முக்கிய செய்தியாக இதில் பார்ப்போம். அனைத்து கட்சிகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார். உதாரணத்திற்கு, அண்ணாமலை தனது புதிய இயக்கத்தின் சித்தாந்தத்தை முன்வைத்து பேசும்போது, நான் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தவேக, நாதக, பாமக ஆகிய கட்சிகள் எப்படி பார்க்கிறேனோ அதேபோல்தான் இனி பாரதிய ஜனதா கட்சியையும் பார்க்கிறேன். மேலும் தமிழ்நாட்டின் நலனுக்காக யாருடனும் சமரசம் செய்யாமல் கொள்கை ரீதியாக எல்லோரையும் எதிர்கொள்வேன் என்று சம தூர நிலைப்பாட்டை அறிவித்து இருக்கின்றார். தனிநபர் வழிபாட்டு அரசியல். அண்ணாமலை தனது வி தி லீடர் இயக்கத்தின் முக்கிய கொள்கையாக தனிநபர் வழிபாட்டு அரசியல் மற்றும் சினிமா நட்சத்திர அந்தஸ்தை நம்பியிருக்கும் போக்கை ஒழிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். இது மறைமுகமாக தவேக தலைவர் விஜயை நோக்கி விமர்சனமாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தவேக பெற்ற தடம் பதித்த வெற்றியை அவர் அங்கீகரித்துள்ளார். இருப்பினும் தவேகவின் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் உக்திகள் மீது தனக்கு மாற்று கருத்துக்கள் உள்ளதாகவும், இனி தவேகவையும் ஒரு அரசியல் எதிரியாகவே எதிர்கொள்ளப் போவதாகவும் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்கு வங்கி மற்றும் சித்தாந்த அரசியல். சீமான் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக தனித்து போட்டியிட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்துள்ளது. அண்ணாமலையும் இப்போது கூட்டணி இல்லாத தனிப்பாதை என்று உத்தியை கையில் எடுத்துள்ளார். நாதகவை போன்ற அடிமட்ட தொண்டர்களை நம்பி களம் இறங்குகிறார். அதே நேரத்தில் சீமானின் தீவிர தமிழ் தேசிய சித்தாந்தத்திற்கு மாற்றாக தமிழ் அடையாளமும் இந்திய அடையாளமும் இணைந்து என்று தனது தேசிய பிராந்திய கலப்பு சித்தாந்தத்தை அண்ணாமலை முன்வைக்கிறார். இதனால் நாதகவில் அரசியல் வழியையும் அவர் கொள்கை ரீதியாக நிராகரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி. பாமக கடந்த தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி என்ற போதிலும் அண்ணாமலை இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாரம்பரிய அல்லது சாதிய கட்டமைப்பு உள்ள பிராந்திய கட்சிகளுடன் சமரசம் செய்து கொள்ள போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். பாமக போன்ற கட்சிகள் குறிப்பிட்ட சமூக பின்னணியை நம்பி இயங்குபவை. ஆனால் தனது இயக்க சாதி மற்றும் வாரிசு அரசியலுக்கு அப்பாற்பட்ட அனைவருக்கும் உள்ளடக்கிய பொது அரசியல் என்று அண்ணாமலை வாதிடுகிறார். சுருக்கமாக கூறினால், அண்ணாமலை இந்த அனைத்து கட்சிகளையும் அவரவர் வழியில் அரசியல் செய்யட்டும், இனி என் வழி தனி வழி என்ற பாணியில் அணுகுகிறார் என்றுதான் கூற வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு புதிய வழி, அதாவது தி லீடர் என்ற
இந்த இயக்கத்தை மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் 2031 தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பதிப்பார் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. பார்க்கலாம் அண்ணாமலை இன்னமும் என்னென்னலாம் எதிர்காலத்தில் அரசியல் கட்சி நிலைப்பாட்டை குறித்து அவர் செயல்படுத்தப் போகின்றார், உள்ளாட்சி தேர்தலை எப்படி சந்திக்கப் போகின்றார், வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதை தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் நடவடிக்கையை வைத்து அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.